சிதாத்மஹம்ச துவந்தே குரும் சாந்தமுமே சமீசம் வந்தே சிவானந்த குரு பிரவீரம் வந்தே சதா ஞானவி ஆனந்த சுகதாதார் அகண்டானந்த விக்கிரகம் தயாளுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு. ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்க. அருமையா, அருமை அருமை, சூப்பருங்க. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். போன செஷன்ல யோகங்கள் பத்தி பார்த்திருந்தோம். 4 யோகங்களை பத்தி பார்த்திருந்தோம். கர்மயோகம், ராஜயோகம், ஹடயோகம், அஷ்டாங்க யோகம். இந்த யோகங்கள் எல்லாமே ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்துவதற்கான யோகம். இது தனித்தனி கிடையாது, இது எல்லாமே ஒண்ணுதான். சோ இத நமக்கு சொல்லி கொடுத்த ஆச்சாரியர்கள் அவங்கவுங்க இருந்த இடத்துக்கும் அவங்க பயன்படுத்தினவற்றுக்கும் ஏத்த மாதிரி இத பெயர்கள் மாத்தி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா யோகங்கள் அப்படின்றது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப என்னன்னா, இந்த வர்ணங்கள், அதாவது சதுர் வர்ணங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஜாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது என்ன, இத பத்தி 4 ஜாதிகள் இருக்குன்னு சொல்றாங்களே, இத பத்தி எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சிஷ்யன் கேக்குறாரு சாமி கிட்ட. அப்ப என்னென்ன ஜாதிகள் இருக்கு, என்னென்ன வர்ணங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராமணர், க்ஷத்ரியர், வைஷ்யர், சூத்திரர், இந்த 4 கேட்டகரியில இருக்கு. இந்த பிராமணன்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா, மலையாள தேசத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நம்பூதிரிகள்னு சொல்லுவாங்க. துளு தேசத்துல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்பிரான்கள் சொல்லுவாங்க. கன்னட தேசத்துல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பட்டர்மார்கள் சொல்லுவாங்க, பட்டன்மார்கள். தமிழ்ல பாத்தீங்கன்னா தமிழ் பரதேச பார்ப்பன பிராமணர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பிராமணர்களுக்கு பேர் மாறி மாறி வருது. சரி, இவங்கதான் பிராமணர்கள். இப்ப சத்திரியர்கள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ராஜா வம்சத்துல இருந்தவங்க, அதாவது சூரிய வம்சம் சந்திர வம்சத்தில் பிறந்த இந்த ராஜாக்களை தான் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வைஷ்யர்கள்னா யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, கோரக்ஷை செய்யறவங்க, வாணிபம் செய்யறவங்க, கிருஷி செய்யறவங்க. சோ இவங்களதான் வைஷ்யர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சூத்தர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, பிராமணருடைய பாத சேவை செய்வாங்க. சோ அவங்கதான் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தா, பூணல் போட்டிருப்பாங்க அவங்க எல்லாம் அப்படின்னு பார்த்தா, சோ பூணல் மட்டும் பிராமணர்கள் மட்டும் போடுறது கிடையாது. இந்த சிலை செய்யறாங்க இல்லையா, கண்ணான்மார்கள், கர்மான்கள், அந்த மாதிரி நெசவு தொழில் செய்யறவங்க சில பேர், இந்த கொங்கினி, கோமுட்டி, சோ இந்த பார்த்தா அந்த பூணூல் பார்த்துதான் பிராமணன் சொல்றாங்க இல்லையா. அப்ப பூணூல் இவங்களும் போட்டிருக்கிறாங்க. சோ அப்ப அவங்க எல்லாருமே பிராமணர்கள் இல்ல இல்லையா. சோ அது அப்ப அப்படி கிடையாது அப்படின்னு சாமி சொல்றாரு. அதுக்கப்புறம் பூணூல் போட்டாலே பிராமணரா அப்படின்னு பார்த்தா இல்ல, அவங்களுடைய தொழில்களை வச்சும் சொல்றாங்க. சரி, பிராமணருடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தா, வேதங்கள் படிக்கிறது, கோயில்ல பூஜைகள் செய்யறது அப்படின்னு இதெல்லாம் அவங்களோட வேலையா சொல்றாங்க. சரி, சத்திரியரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, துஷ்ட நிக்கிரகம் செஞ்சு சிஸ்டர்களை பரிபாலனம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. வைஷ்யர்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வாணிபம், கோரக்ஷை, கிருஷி, இந்த தொழில்கள்ல தான் அவங்களுடைய தொழில்.
சூத்திரர்கள் அப்படின்னா பாத சேவை செய்யறவங்க, பிராமணர்களுடைய பாத சேவை செய்யறதுதான் இவங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதெல்லாம் எந்த வகையில இப்ப நம்ம உலகத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப பிராமணர்கள் வேதம் படிக்கிறாங்க, பூஜை செய்யறாங்க, நான் தான் பெரிய ஆளு, அந்த மாதிரி எல்லாம் சில எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் உலகத்துல எதுவுமே கிடையாது. இங்க சொல்ற பிராமணர்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நித்திய வஸ்து விவேகம் செய்யறவன் தான் பிராமணர். அதாவது நித்தியம் என்னதென்றும் அனித்தியம் பிராமணர். அந்த நித்தியமா இருக்கக்கூடிய அறிவை தெரிந்து கொள்றாங்க இல்லையா? சோ அதுக்குதான் பிராமணர் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சத்திரியன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துஷ்ட நிக்கிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனை செய்யறது. அப்படின்னா துஷ்டர்கள்னா தீயவர்கள். அந்த தீயவர்களை அழித்து சிஸ்டம் சொல்லக்கூடியது இங்க மனதை தான். சோ அவங்களுக்கு நல்லது செய்யணும். அதாவது நம்ம மனதுல போய் தீய எண்ணங்கள், துர்குணங்கள், விசாரங்கள் இதெல்லாம் அடையாம கலங்கப்படுத்தாம, சோ அத சத்திரியன்றது சித்தம், பிரகாசம். சோ அந்த பிரகாசத்தால இந்த தீய குணங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டு, சோ அந்த மனதுக்கு எந்த கலங்கமும் ஏற்படாத பாத்துக்கிறதோட தான் சத்திரியனோட வேலை. அப்ப இந்த புத்தி வைசியன் அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா கோரக்ஷை. கோரக்ஷைனா காப்பாத்துறது. கோனா சப்தம்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நிறைய தடவை பார்த்திருக்கோம். கோனா சப்தம். சோ இந்த சப்தத்தை வெளியில போய் நசிக்காம உள்ளுக்குள்ளே வச்சு அதை பாதுகாக்கிறதுதான் கோரக்ஷை. இப்ப வாணிபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிருஷினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். அப்படி நமக்கு வெளியில போற அந்த சத்தத்தை உள்ளுக்குள்ளே சுழுமுனையில கொண்டு போய் நிறுத்தி அந்த சக்திய வியாபிக்க வைக்கணும். சோ அதுதான் வியாபாரம், வாணிபம். இப்ப இங்க செய்யற வியாபாரம் வாணிபம் கிடையாது. சோ அந்த வியாபாரம் கிருஷின்றது நம்ம சக்தியை கொண்டு போய் சுழுமுனையில நிறுத்தும் பொழுது அங்க இருந்து அது எல்லா இடத்துக்கும் வியாபிக்குது. சோ அது மூலயமா அந்த பிராமணான மனம் இருக்கு இல்லையா, அந்த மனதுக்கு இவங்க உணவுப் பொருட்கள் கொடுக்குறாங்க. சோ அந்த உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்கலன்னா அந்த பிராமணான மனம் அழிஞ்சு போயிரும். சோ அதனால இப்படிதான் அந்த வாணிகம் செய்யறது, கோரக்ஷை பண்றது, கிருஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தி செய்யக்கூடிய வேலை. சோ அப்ப மனதுக்கு உணவுப் பொருட்களை, அதாவது பிராமணான அந்த மனதுக்கு உணவுப் பொருட்களை தரக்கூடியதுதான் இந்த வைசியனா இருக்கக்கூடிய புத்தியோடைய வேலை. சூத்திரன் யாரு அப்படின்னு பார்த்தா, பிராமணோட பாத செய்யறவங்க தான் சூத்திரன் சொல்லி பார்த்தோம் இல்லையா? சோ அப்ப இந்த பிராமணன், இப்ப பிராமணன்னா மனம், சித்தம் என்றது பிரகாசம், புத்தி என்பது வைசியன், சூத்திரன் என்பது அகங்காரம். இங்க அகங்காரமா இருக்கிற அந்த சூத்திரன் பிராமண பாத சேவை செய்யணும். பிராமண பாதம்னா, இப்ப பிராமணம்னா என்னன்னா இங்க மனம்னு பார்த்தாச்சு. இப்ப அந்த மனதோட பாதத்துல போய் இவரு சேவை செய்யணும். சூத்திரன் சொல்லக்கூடிய அகங்காரம் மனதோட இருப்பிடம் எங்க இருக்கு? புருவ மத்தியத்துல இருக்கு. சோ அந்த புருவ மத்தியத்துல போய் அந்த மனதோட பாதத்திலே போய் அடங்கிறதுக்கு தான் பிராமண பாத சேவை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இங்க சூத்திரனா இருக்கக்கூடிய அகங்காரம் மனதோட உற்பத்தி ஸ்தானமான புருவ மத்தியத்துல போய் அடங்கணும். சோ இதுக்குதான் பிராமண பாத சேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மனம்னா பிராமணம், பிராமணன். சத்திரியன்னா சித்தம், பிரகாசம். வைசியன்னா புத்தி, சூத்திரன்னா அகங்காரம். இப்படிதான் இந்த மேற் சொல்லப்பட்ட இந்த வர்ணங்களுடைய நிலை இதுதான். சோ அப்ப தன்னோட சக்திய வெளியில விடாம உள்ளுக்குள்ளே வைக்கிறது தான் இது எல்லாத்தோடைய வேலையுமே ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா உலகத்துல என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு
ஏர்மாறாதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா பிராமணருக்கு ஒரு மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சத்திரியன்னா என்னன்னா துப்பாக்கி வச்சு துஷ்டர்கள் அதாவது தீயவர்கள் அழிக்கிறது. சோ இப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் வைஷ்யன்னா கோரக்ஷை செய்யறது, வாணிபம் செய்யறது, அது மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா. கிருஷினா விவசாயம் அப்படி சொல்றாங்க இல்லையா. அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா சப்தத்தை நம்ம வெளியில நசிக்க விடுறோம். இந்த கோரக்ஷன்றது என்ன பண்றாங்கன்னா பசுவை அதோட கழுத்துல நகத்தடி வைப்பாங்க. அதாவது ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி மாடு இழுக்க வைக்கிறதுக்கு, ஏர் உழ வைக்கிறதுக்கு, சோ இதுக்கெல்லாம் அந்த மாடுகளை பயன்படுத்துவாங்க. அதை கொடுமைப்படுத்துவாங்க, அந்த ஜீவனை வருத்துவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாடு கன்றுக்குட்டி இருந்துச்சுன்னா சோ அந்த கன்று குடிக்க வேண்டிய பாலை என்ன பண்றாங்க இவங்க அந்த கண்ணுக்குட்டியை ஏமாத்திட்டு இவங்களும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இதெல்லாம் செஞ்சா அது கோரக்ஷை கிடையாது. இது ஒரு சண்டாளத்தனம். சோ இதெல்லாம் செய்யறவங்க எல்லாம் சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த சூத்திரன் சொல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமணர் இருக்காங்க இல்லையா. அவங்க கிட்ட அடிமையா இருக்கிறது மட்டும் இல்லாம சோ அவங்க கிட்ட நிறைய மது மாது இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் இல்லாம அவங்க இந்த பிராமண பாத சேவைன்னு செய்யக்கூடிய அந்த மனதோட உற்பத்தி ஸ்தானத்திலே போய் இந்த சூத்திரமான அகங்காரம் அங்க போய் நிலைநிறுத்தணும். சோ இதுதான் இதோட விளக்கம். அப்ப இது நாள் வரைக்கும் நாம உலகத்துல பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன்னு சொல்லி நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப இந்த சூத்திரர்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பிராமணர்லாம் பாத்தீங்கன்னா தொட்டா குளிக்க வேண்டாம், சத்திரியர்கள்லாம் தொட்டா குளிக்க வேண்டாம், வைசியர்கள்லாம் தொட்டா குளிக்க வேண்டாம். ஆனா சூத்திரன்னு சொல்லக்கூடியவங்கள தொட்டா குளிக்கிறது மட்டும் கிடையாது, அவங்களெல்லாம் ஒரு 40 அடி 72 அடியில வச்சு பார்த்தாலே குளிக்கக்கூடிய சில கேட்டகரிஸும் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிலரை பார்த்தா குளிக்க தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாம் நம்மளே நம்ம மாதிரியே இருக்கக்கூடிய ஜீவன்களை இந்த மாதிரி கீழ்நிலைப்படுத்தி ரொம்ப எல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு சோ இதெல்லாம் பண்றது பெரிய சண்டாளத்தனம். அப்ப உண்மை என்ன, இந்த சதுர்வர்ணங்கள்னா என்ன அப்படின்னு தெரியாம அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப சண்டாளத்தனம். சோ அப்ப தன்னுடைய சக்திய தன்னிலேயே நிலைநிறுத்தணும். வெளியில போய் அதை நசிச்சு வீணாக்காம உள்ளுக்குள்ளே நிலைநிறுத்துறதுக்கு தான் இந்த சதுர்வர்ணங்கள் அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ அதை நாம எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி உலகத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாமி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிற. ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் நேற்றுக்கு வரைக்கும் யோகங்கள் பற்றி விவரங்களை பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இந்த 4 வர்ணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சீடன் கேட்டிருப்பார். 4 வர்ணங்கள் அப்படிங்கிறது பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். ஸோ இவங்களை எதனுடைய அடிப்படையில் இந்த 4ஆக பிரித்து வச்சுருக்குறோம் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தொழில்களினுடைய அடிப்படையில் ஒரு வேதம் ஓதுறது, வேள்விகள் செய்கிறது, பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு தொழில்களை செய்கிறவங்கள நாம் பிராமணன் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்குறோம். அப்புறம் இந்த ஆளுமை செய்யக்கூடியது அவங்கள நம்ம சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் அவங்களெல்லாம் சத்திரியர்கள்னு சொல்கிறோம். வைசியர்கள் அப்படின்னு சொன்னால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, விவசாயிகள், இவங்களெல்லாம் நம்ம வைசியர்கள்னு சொல்கிறோம். சூத்திரர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த கூலி வேலைக்கு போகிறது. ஸோ இந்த பிராமணன், சத்திரியன், வைசியன்கிற இந்த 3 நிலைமைகள் இல்லாமல் மற்றது எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லி வரோம். ஸோ நாம் இதை எப்படி பிரித்து வச்சுருக்கிறோம் அப்படின்னா அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில்கள், வியாபாரங்களாகட்டும்,
அவங்களுடைய வருமானத்துக்காக அவங்க ஏற்பாடு செய்யக்கூடிய தொழில்களாகட்டும், இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஸோ இது ஏன் வந்து இந்த தொழில்களினுடைய அடிப்படையில் பிரிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவரங்களை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். எதுக்காக இங்கே தொழில்களுடைய அடிப்படையில் இது பிரியப்பட்டது அப்படின்ட்டு. பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் ஒன்று வரும். இந்த 4 வர்ணங்கள் பற்றி விளக்க உரையாக அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து விளக்கம் கொடுத்துருப்பார். பிராமண சத்திரிய வேச சூத்ரானாம் சா பரந்தப கர்மாணி பிரபபக்தானி ஸ்வாபவ பரவைக்குர்ணை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் ஒன்று வரும். ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பிராமணன், சத்திரியன், வியாசன், அதாவது வியாசர், வைசியர், சூத்திரன், ஸோ இது எல்லாமே வந்து கர்மத்தினுடைய அடிப்படையில், ஸ்வாபங்களினுடைய அடிப்படையில் உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறத அவர் அங்கே வந்து எழுதியிருப்பார். ஸோ இங்கே கர்மாணி அப்படின்னு சொன்னால் கர்மம் அப்படிங்கிற ஒரு மீனிங் அங்கே வருது. நமக்கு எல்லாம் வந்து கர்மம் அப்படின்னு சொன்னாலே செயல் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். செயலை தான் நாம் முதல்ல கர்மம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அது கூட சாமி மறுத்து அது செயல்ங்கிறது, கர்மம் என்பது செயல் அல்ல, அது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி 8ஆம் அத்தியாயத்திலே நமக்கு விளக்கம் கொடுத்துருப்பார். ஸோ கர்மங்களினுடைய அடிப்படையில் தான் இந்த 4 வர்ணங்களானது பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் வரக்கூடிய அந்த நிலைமையை கவனித்து பார்க்கும்போது, நாம் ஏற்கனவே கர்மங்கிறத செயலாக ஒரு அர்த்தத்தை புரிஞ்சு வச்சிருந்ததுனால நாமளும் என்ன பண்ணிட்டோம், செயல்களினுடைய அடிப்படையிலேயே, தொழில்களினுடைய அடிப்படையிலேயே இந்த 4 வர்ணங்களையும் பிரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். ஸோ நம்மளுடைய தவறான புரிதல் தான் அது. இங்கே கர்மம் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொன்னால், அந்த அதாவது கர்மங்களினுடைய சுவாபங்களை அடிப்படையாக கொண்டு இங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுது. அப்போ கர்மங்கிறது ஜீவசக்தியான வாயுன்னு சாமி சொல்லியிருந்தார். அந்த ஜீவசக்தியான வாயுனுடைய சுவாபமானது எந்த வகையாக இருக்குது, அதனுடைய குணமானது எந்த வகையாக இருக்குது, அது சத்வ குணமாக இருக்குதா, ராஜச குணமாக இருக்குதா, தாமச குணமாக இருக்குதான்னு சொல்லி இதனுடைய அடிப்படையில் தான் அது பிரிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணர். அப்போது நாம் இப்போ வந்து அதைய பிரித்து வச்சுருக்கிற நிலைமையை கவனித்து பார்த்தா, தொழில்களுடைய அடிப்படையில் இந்த நம்பிமார்கள், அதாவது நம்பூதிரிகள், அப்புறம் இந்த பட்டர்கள், பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாத்தையும் நம்ம பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு காஸ்ட் போட்டு நம்ம வச்சுட்டோம். இதில் ராஜாக்களாக இருக்கக்கூடியவங்க, சூரிய சந்திர வம்சங்கள் பிறந்தவங்க, இவங்களெல்லாம் வந்து நாம் சத்திரியர்கள்னு சொல்லி தனியாக வேற பிரித்து வச்சுருக்குறோம். இது போக இந்த சேட்டுமார்கள், செட்டிமார்கள், இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியாபாரம் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் வைசியர்கள் அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து வச்சுருக்குறோம். ஸோ இதெல்லாம் போக மிச்சம் இருக்கிறது அநேக ஜாதிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறபடி இந்த சூத்திரர்கள்ங்கிற நிலைமையில் மீதி எல்லாரையும் அதில் நம்ம வந்து வச்சு இது பண்ணியிருக்கிறோம். இப்போ நாம் பிரித்து வச்சுருக்கிறது அவங்க வெளியில் இருக்கக்கூடிய செயல்களை அடிப்படையாக கொண்டு தானே தவிர அது உண்மையிலேயே அது யதார்த்தமான நிலைமையில் அது இல்லை. ஏன்னா ஒருத்தர் பிராமணன்னு சொல்லி நாம் ஒருத்தரை அடையாளப்படுத்தணும், அது அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய அங்க அடையாளங்களையும் அவர் செய்யக்கூடிய செயல்களை வச்சே நம்ம அவர் பிராமணன்னு சொல்லிடுவோம். அவர் குடுமி போட்டிருந்து, பூணூல் போட்டிருந்து, பட்டையெல்லாம் போட்டிருந்து, அவர் வேதங்களை ஓதுற அந்த நிலைமையில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் உடனே பிராமணன்னு சொல்லிடுறோம். ஆனால் முன்னாடி அவருக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தரை வேறொரு ஜாதியிலிருந்து கொண்டு வந்து நிறுத்தி அவரையும் இதே மாதிரி பூணூல் போட சொல்லி அவருக்கும் குடுமியெல்லாம் வச்சு அவரையும் வேதங்களில் இருக்கக்கூடிய 4-5 ஸ்லோகங்களை நல்லா மனனம் செய்ய சொல்லி அவரை ஓத சொன்னோம் அப்படின்னு சொன்னால், முன்பு அறியாத ஒருத்தரை இந்த மாதிரி செய்ய சொன்னால் நாம் அவரை என்ன நினைப்போம், அவரும் வந்து பிராமணன் தான் நம்ம நினைப்போம். அப்போ உண்மையிலே நமக்கு யார் பிராமணன்னு தெரியாது. அங்கே வெளியில் இருக்கக்கூடிய அந்த விவரங்களை வச்சு மட்டுமே நம்ம வந்து இது பிராமணன், இது சத்திரியன், இது வைசியன், இது சூத்திரன்னு சொல்லி நாம் ஒரு அடையாளம்ங்கிறது இங்கே வச்சுருக்கிறோமே தவிர உண்மையான நிலைமைங்கிறது இங்கே இல்லை. அப்போ வெறும் பூணூலை கொண்டு மட்டும் நாம் இது பிராமணன்னு இங்கே சொல்லிட முடியாது. அந்த வேஷத்தை யார் வேணாலும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் இங்கே நாம் இந்த பூணூல் போட்டு அந்த வேதங்களை உச்சாடனம் செஞ்சு பூஜை புனஸ்காரங்களை செய்கிறது அது பிராமணர்களுடைய தொழில்னு சொல்லி நாம் புரிஞ்சு வச்சுருக்குறோம்.
சத்திரியர்களுடைய தொழிலாக இருக்கிறது வந்து இந்த மக்களை காப்பாற்றி நாட்டை காப்பாற்றக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. வைசியனுடைய தொழில் அப்படின்னு சொன்னால் அது வந்து வியாபாரம் செய்யணும், விவசாயம் செய்யணும், பசுவை பேணி பாதுகாக்கணும், கோரக்ஸை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில். அப்போ சூத்திரர்களுடைய தொழில் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. பிராமண பாத சேவை அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. பிராமணர்களுக்கு பாத சேவை செய்யணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே தான் பிரச்சனையே வருது. எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு தொழில் எடுத்துக்கிட்டு சூத்திரர்களுக்கு மட்டும் நீ எனக்கு அடிப்பணிஞ்சிருக்கணும், எனக்கு சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு இடத்துல சொல்லும் போது அவர்னால அது இங்கே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறது மாதிரி இருக்குது. அவர் ஏதோ கீழ் நிலைமையில் இருக்கிற மாதிரி, கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையானது இங்கே ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துகிறதா இருக்குது. அப்போ நாம் இங்கே இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளில் இந்த 4 வர்ணங்களானது பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாம் அதை எப்படி இங்கே செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். என்னுடையது தான் உயர்ந்தது, உன்னுடையது தாழ்ந்ததுன்னு சொல்லி அந்த ஏற்ற இறக்கங்களை உண்டு பண்ணி இங்கே சண்டை போட்டு தான் இருக்கிறோமே தவிர, அது எதுக்காக இந்த 4 வர்ணங்களானது அங்கே பிரிக்கப்பட்டிருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. இன்னொன்று, அந்த 4 வர்ணங்களை நாம் பிரித்து வச்சுருக்கிறதும் தப்பு தான். அது தொழில்களினுடைய அடிப்படையில் அது பிரித்ததும் கிடையாது. ஆனால் நாமளாக தொழில்களுடைய அடிப்படையில் தான் இருக்கும்னு சொல்லி தவறாக ஒரு எண்ணத்தில் அதை நம்ம புரிச்சு வச்சுக்கிட்டு இங்கே சண்டை போடவும் ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் கவனித்து பார்க்கும்போது அந்த வேதங்களினுடைய அந்த வார்த்தைகளை மேல் நமக்கு நம்பிக்கையே போயிடுது. ஏன்னா இவங்க எதுக்காக இந்த வர்ணங்களை பிரிக்கணும்? இது பிரிக்கலைன்னா இவ்வளோ பெரிய சண்டை, கிட்டத்தட்ட 1000-2000 வருஷமாக அந்த சண்டை ஓடிட்டே இருக்குது, இப்போ வரைக்கும் நிற்காமல் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு இதை அவங்க செஞ்சாங்கன்ட்டு. ஆனால் உண்மையாலேயே மனு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எதுக்காக இப்படி ஒரு பிரிவினைகளை ஏற்படுத்த வேண்டியது இருக்குது, அதை பிரித்து இந்த 4 நிலைமைகளை அவர் சொல்ல வேண்டியது இருக்குங்கிறத முதல்ல நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் சாமி இந்த அத்தியாயத்தை வந்து எழுதுகிறார். அவரால் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 வர்ணங்கள் அப்படிங்கிறது அது அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடியது. இங்கே எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்குள்ளாரே அந்த 4 வர்ணங்களுமே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வர்ணங்கள் கிடையாது. ஏதோ ஒரு வர்ணங்களுக்கு அடிப்படையில் நாமெல்லாம் இருக்கிறது கிடையாது. எல்லாருக்குள்ளாரே இந்த 4 வர்ணங்கள்ங்கிறது இருக்குது. அதைத்தான் அவங்க பிரித்து காமிச்சிருந்தாங்க. நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அது என்னவாக இருக்குதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த ஜீவசக்தியான வாயுனுடைய செயல்பாட்டை அடிப்படையாக வச்சு தான், அதனுடைய குண விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் அந்த 4 நிலைமைகள்ங்கிறத அவங்க வகுத்து கொடுத்துருந்தாங்க. அப்படி தான் அந்த 4 நிலைமைகளாக இந்த மனமானது, ஜீவசக்தியான வாயுவானது இங்கே செயல்பட்டுருக்குது. அது மனமாக, சித்தமாக, புத்தியாக, அகங்காரமாக, இப்படி 4 நிலைமைகளில் ஜீவசக்தியான வாயுவானது நடந்துட்டுருக்குது. அதில் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பிராமணன் அப்படின்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது. சித்தம் அப்படிங்கிறது தான் பிரகாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சத்திரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் பிரகாசமாக இருக்கக்கூடிய சித்தம். புத்தி அப்படிங்கிறது தான் வைசியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அகங்காரம் அப்படிங்கிறது தான் சூத்திரனாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த 4 நிலைமைகளும் நம்ம எல்லாருக்குள்ளாரே இருக்குது. இங்கே மனமும் சித்தமும் புத்தியும் அகங்காரமும் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது, எதை பற்றி சிந்திக்க முடியாது. இது எல்லாத்துக்குமே இந்த 4 விஷயங்களுமே நமக்கு தேவை. இதை தான் 4 முகங்களாக பிரம்மாவுக்கு கூட நம்ம அதை அடையாளப்படுத்தி வச்சுருப்போம். அப்படி அந்த 4 நிலைமைகள்லையும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அது ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் இங்கே வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்போ மனம் அப்படின்னு ஒரு அவஸ்தை இருக்குது அப்படின்னா அது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நமக்கு முதல்ல தெரியணும். அதுக்கு தான் இந்த பிரிவினையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி ஒரு 3-4 நிலைமைகள் இருக்கிறதா சொல்லப்படுறது. இப்போ பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதனுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு தகுந்தபடி நாம் அதை செயல்படுத்த முடியும். அந்த மனமானது எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த மனதை அதுக்கு தகுந்தபடி நம்ம செயல்படுத்திக்க முடியும். இப்போ பிராமணனுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம வெளியில் இருக்கக்கூடிய பிராமணனுடைய வேலை கிடையாது. உண்மையாகவே வேதங்களில் சொல்லப்பட்ட பிராமணனுடைய வேலை என்ன அப்படின்னா, நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்கிறவன், அவனே பிராமணன். இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை பற்றி ஏற்கனவே 12ஆம் அத்தியாயத்துலேயும் அதுக்கு முன்னாடி கூட ஒரு அத்தியாயத்தில் சாமி வந்து கொஞ்சம் விளக்கங்கள் கொடுத்துருப்பாரு. அதில் எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறவர்.
அவர்தான் பிராமணன். அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அறிவு இருந்தால் தான் அது செய்ய முடியும். அறிவில்லாதவனால நித்தியம் எது அனித்தியம் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நாமெல்லாம் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் அறியாமையில் இருக்கிறோம், அறிவில்லாமல் இருக்கிறோம். அதனால எது நித்தியம் எது அனித்தியம்னு தெரியல. உண்மையாகவே அது தெரிஞ்சதுன்னு சொன்னால் அவன் அறிவுள்ளவன் அர்த்தம். அறிவு அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா வேதமாக இருக்குது. அதனால தான் வேதத்துக்கு அதிகாரஸ்தன் பிராமணன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். இங்கே பிராமணன் அப்படிங்கிறது மனம். அந்த மனம்தான் எல்லா அறிவுகளுக்கும் அடிப்படையான விஷயமா இருக்குது. இந்த மனமானது வெளியில் வியாபிச்சாதான் எதுவாக இருந்தாலும் அறிய முடியும். இந்த மனதிற்கு மட்டுமே அறிவதற்கான அருகதையானது இங்கே இருக்கப்படுது. அதனால் மனம் இல்லைன்னா எந்த ஒரு அறிவுமே இல்லை. அதனால தான் வேதமாக இருக்கக்கூடிய அறிவினுடைய அதிகாரஸ்தன் பிராமணன், அதாவது மனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். இதுதான் வேதங்களில் மனதனுடைய உபயோகமாக, மனம் செய்ய வேண்டிய ஒரு செயலாக, மனம் அப்படின்னா அது இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ மனதனுடைய வேலை என்ன அப்படின்னா நித்தியம் எது அனித்தியம் எதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணணும். அடுத்தது சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நம்ம சத்திரியர்களுக்கு ஈக்குவலண்ட்டாக அது சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கு உதாரணப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சத்திரியன் எப்படி அந்த சிஸ்டர்களை பரிபாலனம் செஞ்சு துஷ்டர்களை அழிக்கிறாரோ, அதாவது மக்களை காத்து சத்துருக்களை அழிக்கிற ஒரு வேலையை செய்கிறாரோ, அந்த மாதிரி அந்த சிஸ்டன்னு சொல்லக்கூடிய மனதை இந்த கெட்ட விசாரங்கள்லேருந்து தடுக்கிறது. துர்விசாரங்களில் அண்டாமல் ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய இந்த விசாரங்கள்லேருந்து மனதை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த சித்தமாக இருக்கக்கூடிய பிரகாசத்தினுடைய வேலை. அது வெளிப்புறமாக வியாபிக்க ஆரம்பிக்கும்போது எது நல்லது எது கெட்டதுங்கிறத இந்த மனதிற்கு அது புரிய வைக்குது. இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை ஏற்படுத்தி அதில் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி நிறையா பாடத்திட்டங்களை இந்த மனதிற்கு அது புரிய வச்சுக்கிட்டே இருக்குது. இதன் மூலமாக இந்த மனமானது எதை தேர்ந்தெடுக்கணும் எதை நீக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு அது உதவிகரமாக இருக்குது. அதுதான் சிஷ்ட பரிபாலனம் செய்கிறது. அப்போது இந்த சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரகாசமானது வெளியில் வியாபிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த மனதிற்கு என்ன செய்கிறதுனே தெரியாது. அதனால் இந்த ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய துர்விசாரங்களை அது உண்டாகாமல் தடுக்கிறதுக்கு இந்த சித்தமாக இருக்கக்கூடிய பிரகாசமும் ஒரு காரணமாகுது. அதனால தான் அதை சத்திரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது நிலைமையில் இருக்குது. வைசியன் அப்படின்னு சொன்னால் கோரக்ஸை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கிருஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விவசாயமாகட்டும் வாணிபமாகட்டும் இதெல்லாமே செய்கிறது. ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா புத்தி வேணும். புத்தி இல்லைன்னா வியாபாரம் செய்ய முடியாது. ஒருத்தருக்கு சரியான வகையில் அந்த புத்தி இல்லை, அவர் புத்தி கெட்டத்தனமாக செயல்படுறாரு அப்படின்னு சொன்னால் அவரால் வியாபாரத்தில் சக்ஸஸ் பண்ண முடியாது. அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் தோல்வி அடைய வேண்டிய ஒரு சூழலுங்கிறது ஏற்படும். லாபம் ஏற்படாமல் நஷ்டம் ஏற்பட வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படும். அப்படி யாராவது நஷ்டம் ஏற்படுத்திட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் புத்தி இல்லாமல் பண்ணிட்டான், இதை அவன் கொஞ்சம் யோசித்து பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி அவன் அவசரப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே புத்தி அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா, அந்த புத்தியினுடைய உபயோகம் என்ன அப்படின்னா அது கோரக்ஸை அப்படிங்கிறத செய்யணும். கோ அப்படின்னு சொன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பசு அப்படின்னு நாம் தமிழ் வார்த்தைகள்லாம் வச்சுருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே கோ அப்படின்னு சொன்னால் அதுக்கு சப்தம்னு ஒரு பேர் இருக்குது. ரட்சித்தல் அப்படின்னு சொன்னால் காத்தல், பாதுகாக்கிறது. அப்போ சப்தத்தை பாதுகாக்கிறது, தன்னிலிருந்து சப்தரூபமாக வெளியில் போகக்கூடிய அந்த சக்தியை வெளியில் போக விடாமல் தடுத்து நிறுத்துறது. அதுதான் கோரக்ஸைன்னு சொல்லக்கூடியது. அதுக்கு புத்திங்கிறது வேணும். எப்போ இந்த சப்தத்தை உண்டு பண்ணணும், எப்போ அதை பாதுகாத்து வைக்கணுங்கிற அறிவு நமக்கு வேணும். கிருஷி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபாரம். இந்த கிருஷிங்கிற வியாபாரமானது எதுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் வெளியில் இருக்கக்கூடிய வியாபாரங்களை கவனித்து பாருங்கள், ஒரு விவசாயத்தை கவனித்து பாருங்கள். ஒரு விதையை போடுறோம், அதிலிருந்து ஒரு பலனை நம்ம ஏற்படுத்திக்கிறோம், அதையே அறுவடை செஞ்சு கொண்டு போய் வியாபாரம் செய்கிறோம். ஒரு லாபம் நோக்கத்தோடு அதை நம்ம செயல்படுத்தி அதிலிருந்து நமக்கு வருமானத்தை ஈட்டுறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்குறோம். இந்த தயார் செய்யப்பட்ட இந்த உணவு பதார்த்தங்கள் ஒரு பிராமணனுக்கு போய் சேரலை அப்படின்னு சொன்னால், நான் பிராமணனோ சத்திரியனோ இல்லை சூத்திரர்களோ அவங்களுக்கு போய் சேரலை அப்படின்னு சொன்னால் அவங்களாம் வாழ முடியாது. அப்போ மற்றவங்களுக்காக கொண்டு போய் அந்த உணவு பதார்த்தங்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலை தான் வைசியனுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது.
ஆனால் உண்மையாகவே அது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னா, அவனவனிலிருந்து வெளியில் போகக்கூடிய சக்தியை அது பூர்வ மத்தியத்தில் ஐக்கியப்படுத்துறதுக்கு பேர் தான் இந்த பிராமணனாக இருக்கக்கூடிய மனதிற்கு தேவையான அந்த உணவுப் பொருள்களை சேகரித்து வைக்கிறதுன்னு அர்த்தம். அது பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடியது மனம். அந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு தேவையான இந்த அறிவாக இருக்கக்கூடிய அந்த பொருளை, அந்த சப்தரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை அது வெளியில் போகாமல் அது உள்ளிலேயே அடக்கி நிறுத்துகிற அந்த வேலையை தான் நீங்கள் விவசாயம்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை தான் கிருஷி அப்படின்னு சொல்கிறது. அப்போ வாணிபம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட இந்த மனமானது வெளியில் வியாபித்து இந்த விசாரங்கள் மூலமாக தன்னுடைய சக்தியை இழந்து தான் இன்னொரு விஷயத்தை அது அடைய வேண்டியதாக இருக்குது. நம்ம இழக்கக்கூடிய சக்தியினுடைய அளவும் நம்ம அடையக்கூடிய சக்தியினுடைய அளவும் வெவ்வேறாக இருக்குது. ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை நாம் ஒரு 10 ரூபா ஒரு பொருளுக்காக வேண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதை விட பெரிய முட்டாள்தனம் தான் இந்த விலை மதிக்க முடியாத உயிராற்றலை கொண்டு போய் இந்த உலகம்ங்கிற அவஸ்தைகளுக்காக வேண்டி நாம் செலவு பண்ணுறதுங்கிறது. இதனால தான் வியாபாரமானது நமக்கு பண்ண தெரியல, நமக்கு புத்தி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். நம்ம உயிரினுடைய மதிப்பு என்னன்னு தெரியாமல் இந்த மதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் எல்லா வேலைகள்லையுமே நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், அந்த வியாபாரத்தை செய்கிறோம். இதை கொடுத்து இன்னொன்று வாங்குகிறோம். ஆனால் வாங்குகிற பொருளுக்கு மதிப்புங்கிறதே கிடையாது. இது மதிப்பிட முடியாததை கொண்டு போய் மதிப்பே இல்லாத ஒரு பொருளை கொடுத்து வாங்கும்போது அங்கே நம்மளுடைய வியாபாரமானது நஷ்டமாகுது. அதனால தான் நம்ம புத்தி இல்லாமல் நசிஞ்சு போக வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் புத்தியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஜீவனை தன்னிலையை நிறுத்தி வைக்கிறதுக்காக. இந்த சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம், அதனுடைய அவஸ்தை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்னபடி அது பிராமண பாத சேவை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னபடி பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடியது மனம். அந்த மனமானது பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லி 5 இந்திரியங்கள், ஞான இந்திரியங்களை பற்றி சாமி 16வது அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். அதில் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது உற்பத்தி ஸ்தானம்னு வரும். இப்போ பிராமண பாத சேவை அப்படின்னு சொன்னால் பிராமணன்கிற மனதை பாதம்ங்கிற உற்பத்தி ஸ்தானத்துக்கு சேவித்தல் அப்படின்னு சொன்னால் உட்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அது உள்ளுக்குள்ளாரே வச்சிருக்கிறது. அப்போ அது மனதை வெளியில் போக விடாமல் உற்பத்தி ஸ்தானத்திலேயே கொண்டு போய் சேர்ப்பதற்கு யத்தனம் செய்தல், அதுக்காக வேண்டி முயற்சி செய்கிற வேலை தான் அகங்காரத்தினுடைய வேலை. ஆனால் இப்போ நம்மளுடைய அகங்காரம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இந்த மனசை மேலே புருவ மத்தியத்தில் போய் சேர விடாமல் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாமே பண்ணிகிட்ருக்குது. ஸோ இதுக்காக வேண்டிய அகங்காரமானது இங்கே கொடுக்கப்படலை. அகங்காரம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் இந்த மனதை புருவ மத்தியத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ, என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டியுமோ அதை செய்கிறது தான் அதனுடைய வேலை. அப்போ இந்த 4 நிலைமைகள் அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ நாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, பிராமணன்னு சொல்லி ஒருத்தரை நிறுத்தி அவர் நீ 10 அடி நிறுத்தணும், நான் உயர்ந்த ஜாதி, நீ என்னை தொட்டால் நான் குளிக்கணும், அதனால் நீ தள்ளி நில்லு, நீ என்னை தொட்டினா எனக்கு தீட்டுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் தூரம் நிறுத்துகிற ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரை நம்ம சண்டாளன் தான் சொல்லணும். அவருக்கு நான் தான் அப்படிங்கிற அகங்காரமானது ஓங்கி போனதுனால, நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து பிரமையில் அவர் இருக்கிறதுனால ஒரு துர்விருத்திக்கான துர்ச்செயலுக்கான ஒரு வேலையை தான் அவர் செஞ்சிட்ருக்கிறே தவிர அது நல்ல ஒரு விஷயம் கிடையாது. எல்லோருடையும் சமுதாயத்தில் ஐக்கியமாக நடக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கிறது இல்லை. அதனால் அவரைத்தான் தூரம் நிறுத்தணுமே தவிர மீதி எல்லாரும் சேர்ந்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த மாதிரி துர்விசாரங்களை ஏற்படுத்தக்கூடிய சண்டாளத்தனத்தை நம்ம தூரம் நிறுத்த வேண்டியது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதே சமயம் இப்போ இருக்கக்கூடிய சத்திரியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய நாட்டை காப்பாற்றுறது அவருடைய வேலை தான், கரெக்டு தான். ஆனால் பக்கத்து நாட்டையும் சேர்த்து பிடிக்கணும், பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களை அபகரிக்கணும், பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ அது ரொம்ப குறைவாக இருக்கலாம். ஆனால் அப்போ போர் நிறையா பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ யார் வருவாங்கன்னே தெரியாது. அங்கே நம்ம கதையில் இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய விஷயங்கிறது வேறையாக இருக்கும். அவர் சுகபோகமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் நிஜத்தில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் எப்போ பயத்திலே இருந்திருப்பார் போல இருக்குது. எப்போ எந்த நாட்டுக்காரன் கிளம்பி வருவான்னு தெரியாது சண்டைக்குங்கிற மாதிரியே அவர் ஒவ்வொரு தடவையும் பயத்திலே இருக்கிற மாதிரியான சூழல் தான் இருந்திருக்கும். அப்படி
அவன் நாட்டை நாம் பிடிக்கலாம், இவன் நாட்டை நாம் பிடிக்கலாம், மற்றவன் நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அவன் நாட்டை பிடிக்கலான்னு சொல்லிட்டு மற்ற நாட்டின் மேலே பொறாமப்பட்டு அவங்களுடைய வளங்கள் வேணும், கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் வேணும்னு சொல்லி இந்த மாதிரியான எண்ணத்தின் மூலமாக நிறைய போர் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு சத்திரியருக்கான ஒரு அவஸ்தைங்கிறது கிடையாது. இதுவும் ஒரு சண்டாளத்தனம் தான். அந்த பொறாமைனாலையும் அதை நம்ம அடையணுங்கிற அந்த ஆசையினாலையும் நாம் ஏற்படுத்திக்கக்கூடிய துர்ச்செயல்கள் தானே தவிர இதுவும் தூர நிறுத்த வேண்டிய செயல்கள் தான் அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். அதே மாதிரி இந்த புத்தியாக இருக்கக்கூடிய வைசியனுடைய வேலை, இப்போ இருக்கக்கூடிய வைசியர்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னா, இந்த வியாபாரங்கள் செய்கிறது மூலமாக தனக்கு அதிகமான லாபம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி விலையிலையும் அளவுலையும் மோசம் செஞ்சு அதிகமான விலைக்கு விற்கிறது, அந்த எடை குறைவான பொருள்களை போட்டு ஏமாத்துறது, இந்த மாதிரியான என்னென்ன அக்கிரமங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாமே செஞ்சு தனக்கு அந்த செல்வங்களை சேர்க்கிறதுக்கு என்ன வழியோ அப்படி சுயநலமாக இருக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு எப்படி போனால் பரவாயில்ல ஆனால் நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி கலப்படங்களை ஏற்படுத்தி வியாபாரம் செய்கிறது, இந்த மாதிரியான தொழில்களை செய்கிறவங்கெல்லாம் சண்டாளர்கள் தான் சொல்லணுமே தவிர இவங்களெல்லாம் வைசியர்கள்னு சொல்ல முடியாது. வைசியன் அப்படின்னு சொன்னால் அவன் புத்தி உள்ளவன் அர்த்தம். அவன் தன்னுடைய சப்தத்தை புருவ மத்தியத்தில் ஐக்கியப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறவனாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். அடுத்தது சூத்திரர்கள் அப்படிங்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சூத்திரர்களுடைய வேலை என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த நான் ஸ்தானி மானி, நான் எல்லாமே தெரிஞ்சவன் அப்படிங்கிற அபிமானத்தில் நடக்கிறது மட்டும் இல்லை, இந்த உடம்பை கெடுத்துக்கக்கூடிய அந்த வேலைகளை செய்கிறது, இந்த சிகரெட்டு குடிக்கிறது, அப்புறம் மது அருந்துறது, அசைவம் உண்ணுவது, இந்த மாதிரியான என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ, பொய் சொல்கிறது, திருடுறது, கொலை பண்ணுறது, விபச்சாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான இருக்கிற எல்லா சண்டாளத்தனங்களையும் சேர்த்து செய்கிறது. அதனால தான் இந்த அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த சத்திரியர்களில், அதாவது சூத்திரர்களில் அநேக ஜாதிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், இங்கே நிறையா விசாரங்கள் இருக்குது, அந்த துர்ச்செயல்கள் இருக்குது, நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் அவங்கள அந்த துர்ச்செயல்களை நம்ம தூரம் நிறுத்தணும் அப்படின்னு அவங்க சொன்னது. ஸோ அவங்கள தூரம் நிறுத்த வேண்டியது முடியாது. ஏன்னா அப்படி சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது. பிராமணர்கள்னு ஒரு தனியான ஒரு விஷயமும் கிடையாது. சூத்திரர்கள்னு சொல்லி ஒரு தனியான விஷயமும் கிடையாது. வைசியர்கள்னு சொல்லி தனியான ஒரு ஜாதி முறைகளும் இங்கே கிடையாது. இந்த வர்ணங்கள் எல்லாமே அவனவனுக்குள்ளாரே இந்த 4 வர்ணங்களோடையும் தான் நம்ம எல்லோரும் தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த 4 வர்ணங்களையும் சுமந்துக்கிட்டே தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த 4 வர்ணங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் உலகத்தில் நடமாடக்கூட முடியாது, எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. அதனால் உண்மையிலே இந்த 4 வர்ணங்கள்ங்கிறது இல்லை தான். ஆனால் எப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய சக்தியானது வெளியில் சேரும்போது மட்டும்தான். இந்த ஜீவசக்தியான வாயுவாக அது வெளியில் வரும்போது மட்டும்தான். ஸோ இப்படியான ஒரு வேலையில் நாம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவன் தான் கர்மமாக இந்த ஜீவசக்தியான வாயுவாக அது வெளியில் வியாபிக்கும் போது அதனால் உண்டாகக்கூடிய அந்த 4 நிலைமைகள் தான் இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 விஷயங்களை தான் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படின்னு சொல்லி 4 நிலைமைகளாக அந்த நிலைமைகள் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தையும் சேர்த்தியே அவங்க எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ நாம் அந்த அனுபவம் இல்லாததுனால அவங்க எழுதுனதை நம்ம தப்பாக படிச்சுக்கிட்டு அதனுடைய புரிதல்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நாம் இந்த மாதிரியான சண்டைகளை ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷமாக இங்கே போட்டுட்ருக்குறோம். ஸோ எதுக்கு அப்படிங்கிறதே நமக்கு இது வரைக்கும் புரிஞ்சுக்காமல் அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அந்த சண்டைகளானது கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் எப்போ அவனவனுடைய சக்தி அவனவனில் நிலை பெறுதோ அப்போ உண்மை என்னங்கிறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த 4 வர்ணங்களினுடைய நிலைமைகள் என்னவாக இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம் நம்மளை அறியாததுனால, இந்த அறியாமைங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால நம்மளால் இதை புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். அதனால் எப்போ தன்னைத்தானே அறிகிறோமோ அப்போ தான் இந்த நிலைமையானது நமக்கு சரியாக வரும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சாமி அதுக்கு சரியான ஒரு வார்த்தை எழுதியிருப்பார், பிராந்திய விருத்திகள் அப்படின்னு சொல்லி. அதாவது பைத்தியக்கார செயல்கள் அப்படின்னு அர்த்தம். அது இந்த வெளி செயல்களை பற்றி அவர் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த பைத்தியக்கார செயல்கள் எல்லாம் வெளியில் செய்யக்கூடிய எல்லா பைத்தியக்கார செயல்களையும் விட்டுட்டு அவனவனுக்குள்ளார தன்னுடைய சக்தியை ஒடுக்கும்போது மட்டுமே தான்
அவன் தன்னைத்தானே அறிய முடியும். அவனால மட்டும்தான் தானாய் தன்மயமா தீர முடியும். அவன் தான் சர்வவக்னனாய் எல்லாமே அறிந்தவனாக இருக்க முடியும். அப்படி ஒரு நிலைமைக்கு வரும்போது தான் அவன் மோட்சத்தை அடைந்தவனாக நாம் அனுபவப்பட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஸோ இந்த 18வது அத்தியாயத்தில் நான் படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ஐயா சுப்பிரமணியம் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரங்க. அப்பா இன்னைக்கு தான் வந்து உண்மையிலே வந்து இந்த 4 வர்ணங்களை பற்றி, இந்த பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அது இது வந்து உலகத்தனமான செயல்கள் என்ன, அப்பாவுடைய கொள்கை கோட்பாடுகளில் வந்து அவர் கொடுக்குற விளக்கம் அப்படிங்கிற ரொம்ப ஆழமாகவே எங்களுக்கு மனசில் ரொம்ப இன்றைக்கி தான் கிளியராக வாழ்க்கையிலே வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக கோடி கோடி நமஸ்காரங்கள். இந்த இந்த பக்கம் இந்த இதில் வந்து சூத்திரர், அந்த பக்கம் வந்து அந்த அகங்காரம், அதாவது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த அகங்காரம் தேவையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ இந்த அகங்காரம் வந்து உயிரின் மதிப்பை வந்து உலக அவஸ்தைகளை நம்ம சுழல விட்டு அல்லல் படுறோம். அப்போ இந்த அகங்காரத்தை வந்து அகங்காரமும் தேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் இந்த வித்தையில் வந்து இந்த அகங்காரம் தேவையாக இருக்குது. அந்த அகங்காரம் வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பேக் டு பெவிலியன், மறுபடியும் அந்த உற்பத்தி சாணக்கே நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த தன்மையில் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதில் ஒரு சின்ன ஒரு இது, இப்போ நம்ம உலகப்பிதா காந்தி இருந்தாங்க. அந்த இன்னொரு இடத்துல வந்து ஒசாமா பின் லேடன் வச்சுங்க, இல்லை கோட்சேன் கூட வச்சுக்கலாம். ஆனால் காந்திக்கு இருந்ததும் ஒரு நல்ல அகங்காரம், கோட்சேக்கு இருந்ததும் அகங்காரம். ஆனால் ஒரு நெகட்டிவாக யூஸ் பண்ணிட்டார், அவர் பாசிட்டிவாக யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்களா? ஆமாங்க. சரி. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இந்த அகங்காரத்தை வந்து நம்ம வந்து இந்த உற்பத்தி சார்ந்து போகிறதுக்கான என்ன வழிமுறைகள், செயல்முறைகள், அதுக்கான உள்ள பணிவு, அச்சராபியாசம், இதெல்லாம் நம்ம அந்த அகங்காரத்தை மூலமாக நம்ம இதை வந்து செய்யணும். கரெக்டுங்களா? ஆமாம் கரெக்டு தாங்க. சரிங்க. இதாங்க கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, அது நான் சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரம். இந்த அகங்காரத்தை பற்றி நான் ஒரு முறை கணேஷ் ஐயாக்கிட்ட நான் உபதேசம் வாங்கின புதுசில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். அகங்காரம். ஆமாம். சரிங்க. அகங்காரம்ங்கிறது எதுக்குங்க இருக்குது, அது ஏன் வந்து நம்ம தப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், அதை தப்பாக பார்க்க வேண்டியது கிடையாது, நாம் அதை தவறாக நாம தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை சரியாக யூஸ் பண்ணோன்னு சொன்னால் அதுதான் நமக்கு மேல்நிலைக்கு தகுந்ததாக இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு புரியலைங்க அப்படின்னு சொன்னேன். சரி, உங்களுக்கு புரியற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு குழிக்குள்ளார நிறைய குச்சிகளை போட்டு இப்போ எரிக்க போகிறோம். நாம் மேலே குச்சி இந்த கங்குகள்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மேலே ஒரு பெட்ரோலோ ஏதோ ஒன்று ஊற்றி கொளுத்தி விட்டுட்டோம், பேப்பர்லாம் போட்டு சருகெல்லாம் போட்டு. ஆனால் அடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் தீ பிடிக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வந்து அதை கிளறி விடுவோம், கீழே இருக்கிறத மேலே போட்டு இப்படியே கிளறி விடுவோம். அந்த குச்சியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்து எதெல்லாம் எரியலையோ அதெல்லாமே தூக்கி போட்டு எரியறதுக்கு அந்த குச்சியை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ அந்த குழியில் இருந்ததெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த குச்சியை என்ன பண்ணுவோம், அதே குழியிலேயே போட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த அகங்காரத்தினுடைய வேலை. இந்த அகங்காரத்தை வச்சு தான் எல்லா துர்விருத்திகளையும் நாம் நாசம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இறுதியில் அகங்காரமும் நாசமடைய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஓஹோ, அருமைங்க. அதாவது இது நீங்கள் இந்த ஏதோ ஒரு மகாவீரன் அலெக்சாண்டர் கதையில் வரும். அந்த தனி தீவில் வந்து தன்னுடைய போர் வீரர்கள்லாம் மேலே ஏற்றி விட்டுட்டு கடைசியில் அந்த கப்பலையே படகையே வந்து தீ வச்சு பொறுத்தி நாசத்தை பண்ணி விட்டுறானா. நெவர் டு ரிட்டர்ன், நம்ம வெற்றி தான், அட்வான்ஸ் மேலே தான் போகணும் அப்படிங்கிறத கோவை கணேசன் ஐயா சொன்னது அதுக்கு இதுக்கு ஒப்பிட்டு பார்க்குறேன். சரிங்க. அதை கிளறி விட்டு அதை நல்லா எல்லாம் எரிய ஒழிச்சுட்டு மறுபடியும் அந்த குச்சியை வந்து அதுக்குள்ளேயே நம்ம போட்டோம். அந்த அகங்காரமும் அது கிளற வேலை முடிஞ்சு போச்சு. நீ அவ்வளோதான், எரிய வைக்கணும்னு முடிவு பண்ணோம். அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய குச்சியை வச்சு எல்லா வேலையும் செஞ்சோம். இப்போ மீண்டும் அதுக்கப்புறம் வேற வேலை இல்லைங்கிறப்ப அகங்காரத்தையும் சேர்த்து அழிக்க வேண்டியதாக இருக்குது, அந்த தீயிலேயே போட வேண்டியதாக இருக்குது.
ரொம்ப நுட்பத்தில் நுட்பமான விஷயமா தான் இருக்குது. கரெக்ட். ஸோ அதுக்கு தான் சரிங்க. இப்போ சாமி என்ன சொல்றாரு, ம். அகங்காரம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் இந்த மனசு புருவ மத்தியத்துக்கு போறதுக்கு எல்லா உதவிகளையும் அந்த அகங்காரம் செஞ்சு கொடுக்கணும். ஓ. இந்த பயிற்சி எப்படி செய்யணும், அந்த ம். நுணுக்கங்களை அந்த மனசுக்கு அந்த அகங்காரம் தான் சொல்லி தரணும். ம். அகங்காரம்ங்கிறது உடம்பும் சேர்த்து தானே சாமி சொல்றாரு, இந்த ஜடத்தையும் அகங்காரம்னு தான் சொல்றாரு. ம். அப்போ ஆமாங்க. ஜெபம் பண்ணணும்னு நாம முடிவு பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த உடம்பா இருக்கக்கூடிய அகங்காரம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ம். இல்லை இப்போ எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லி அதுக்கு இடைஞ்சலா அது இருக்கக்கூடாது. ம். அப்படியா ஜெபம் பண்றியா, இந்த வழியெல்லாம் நான் பொருத்திக்கிறேன், நீ உட்காந்து ஜெபம் பண்ணு, நீ உள்ளுக்கு மேலே போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் ம். பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ம். உதவி பண்ணுற மாதிரி நம்மளுடைய அகங்காரமானது வரணும். ஸோ ம். அதுக்கு தான் இந்த அகங்காரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அந்த அகங்காரத்தை என்ன பண்ணுறோம், பொய் சொல்கிறதுக்கும் திருடுறதுக்கும் விபச்சாரம் பண்ணுறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் பீடி சிகரெட்டு குடிக்கிறதுக்கும் தண்ணி ம். அடிக்கிறதுக்கும் இப்படி ம். என்னென்ன வகையில் நம்ம உடம்பையும் மனசையும் கெடுத்துக்க முடியுமோ அத்தனை விஷயத்துக்கும் அந்த அகங்காரத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ ம். நீங்கள் சொன்னபடி தான் அந்த கோட்சே ம். அப்புறம் மற்றவங்க அவங்க மகாத்மா அதை காந்தி. எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தபடி அந்த அகங்காரம் அதுக்கு செயல்படுது. ம். ஒரு சரி. கத்தி எடுத்து ஒரு ஃப்ரூட்டும் வெட்டலாம், இல்லை எதிரில் ம். இருக்கிறவங்களையும் குத்தலாம். ஆமாம் ஆமாம். அருமை ஸோ அருமை. அந்த ஆமாம். மாதிரி நாம் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஸோ ம். அதுக்கு அதையத்தான் வந்து புரிய வைக்கிறதுக்கு இவங்க வர்ணங்களாக 4 விஷயங்களாக அது ம். அதனுடைய நோக்கத்தை வந்து புரிய வைக்கணும். மனசுனா எதுக்கு, ம். சித்தம்னா எதுக்கு, மனம் ம். அதாவது இந்த அகங்காரம்னா எதுக்கு, புத்தினா எதுக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ம். அப்படி ஒரு 4 வகையாக அந்த ஜீவசக்தியான வாயு இங்கே ம். ஆக்டிங் கொடுத்துட்ருக்குது, செயல்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க எழுதுனாங்க. எழுதுனாங்க. ஸோ நாம் என்ன பண்ணிட்டோம்னா அதை தொழில்களுடைய அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டு இந்த தொழில் ம். செஞ்சவன் இந்த வர்ணத்தை சார்ந்தவன்னு சொல்லி இங்கே அதில் அந்த வர்ணங்களை பிரிச்சுட்டு பேசாமல் விட்டுருந்தா பரவாயில்ல. இதில் என்னுடைய வர்ணம் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு ம். எண்ணம் அங்கே மேலோங்கும் போது அடிதடி சண்டையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வந்துடுது. ம். ஆமாம். சரிங்க சரிங்க. ஆமாம். அதுவும் ஒருத்தனுக்கு அடி பண்ணிச்சா பரவாயில்ல, எல்லா பேருக்கும் அடி பண்ணிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது ஆமாம். ஏன்னா அந்த இதில் பாருங்க சூத்திரனுடைய வேலை பிராமண பாத சேவைன்னு சொல்லியாச்சு. அப்போ ம். பிராமணன்கிறவன் அவன் என்ன சொல்லிட்டான், நீங்கள் எல்லாம் எனக்கு பாத சேவை செய்யணும், எனக்கு நீங்கள் எல்லாம் சரண்டர் ஆகணும், எனக்கு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அப்போ நான் உயர்ந்தவன்கிற எண்ணம் ஆ அவனுக்கு மேலோங்க ஆரம்பிக்குது. எஸ் பேதங்கள். ம். ஆமாம். அப்போ பிராமணன்கிறவன் உயர்ந்தவன், அவனுக்கு எல்லாரும் அடிபணிஞ்சாகணும், அவன் பேச்சை எல்லாரும் கேட்டாகணும், அவனுக்கு எல்லாரும் சர்வீஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு எண்ணம் அங்கே வருது. ஆனால் இங்கே பிராமணன்கிறது மனசுன்னு நமக்கு தெரியாது, ம். பாதம் ஆமாம். அப்படிங்கிறது உற்பத்தி ஸ்தானம்னு நமக்கு தெரியாது, தெரியாது. சேவை ம். அப்படின்னு சொன்னால் அது உட்கொள்ளுதல் சேவித்தல் அப்படின்னு நமக்கு தெரியாது. ம். ஸோ அது தெரியாததுனால அந்த வார்த்தைகளை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழலுங்கிறது ஏற்பட்டுருச்சு. அதனாலேயே இங்கே ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்துலேயுமே எல்லா ம். இடத்துலையுமே இந்த ம். ஜாதிகள் இல்லை இல்லை. அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சாமி வந்து இருக்குது, ம். ஆனால் அது நாம் நினைக்கிற விதத்தில் அது இல்லை. இல்லை. அது அவரவர்களுக்குள்ளாரே 4 ஜாதிகளுமே இருக்குது. இருக்கு. அது ஸோ இப்படி ஒரு ஜீவசக்திவாதி தாட்டு, எப்படி? இப்படி ஒரு வித்தியாசமான தாட்டை சாமி வந்து அந்த அனுபவத்திலிருந்து கொண்டு வந்து கொடுக்கும் போது அப்போது ஆ. வேதங்களில் சொல்லப்பட்டது பொய்யல்ல, அது உண்மைதான் அப்படிங்கிறது விளக்கம் வருது. மற்றவங்க விளக்கம் வந்து வருது. ஜாதிகளே கிடையாதுன்னு சொல்லும் போது அப்போ வேதங்களில் சொல்லப்பட்டது பொய் அப்படிங்கிற ஒரு கோணத்தை ஏற்படுத்துது சரி. இல்லைங்களா? ஆமாங்க. பகவத்கீதையில் அவர் கிருஷ்ணர் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார், வர்ணங்களுக்கு ம். சப்போர்ட் பண்ணியே பேசியிருப்பார். ஆனால் இங்கே ம். ஜாதிகளே இல்லைன்னு நீங்கள் பேசும்போது பிராமணன் ம். கிடையாது சூத்திரன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நம்ம பேசுகிறோன்னு சொன்னால் அதுக்கு எதிராக மாறிடுது. ஆனால் எதிரா சாமி மாறி. வந்து அப்படி வேதங்களுடைய விஷயங்களுக்கோ ம். மற்றவங்களுடைய அனுபவத்துக்கோ அவர் எந்த ம். இடத்துலையுமே எதிராக நின்னது கிடையாது. அதை ஆமா. சரியான கோணத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுல தான் அவர் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறாரு. அப்படி தான் ஆமா. பிரம்மா சரஸ்வதியினுடைய உறவு முறைகளில் இருந்த குழப்பத்தையும் அவர் நிவர்த்தி பண்ணி கொடுத்தாரு. இப்போ இந்த ம். 4 வர்ணங்களினுடைய சதுர் வர்ணங்களினுடைய நிலைமையையும் இந்த குழப்பத்தையும் நமக்கு வந்து அவர் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கிறார். வேதங்களில் ம். சொல்லப்பட்டது உண்மைதான், அது சரியானது தான், நாம் ம். தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சிருக்கிறார். அப்பா. ரொம்ப நுட்பமான விஷயத்த வந்து அது இந்த ஊர்வலத்தை எடுத்து சொல்லணுங்கும் பொழுது பயங்கரமாக அப்பா வந்து அப்படியே சாரா புழிஞ்சு ஜூஸாக கொடுத்துருக்காருன்னு தான் ஆமாம். எனக்கு தோணுது. சரி. சந்தோஷங்க, சந்தோஷம். சந்தோஷங்க. ஆத்ம ஆத்மா நமஸ்காரங்க. நன்றிங்க.
சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? யாரும் கேள்வி இல்லைன்னா நிறைவு பண்ணிடலாங்கய்யா ப்ளீஸ். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாம். ஆ இப்போ நாம் இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது. இது எப்போவுமே நம்ம நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுறது தான் வித்தியார்த்திகளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கடமையை. இதை காப்பாற்றாத நிலைமைக்கு போகும்போது நம்ம வித்தியார்த்தி என்றோ வித்தியார்த்தியினுடைய சகோதரன் என்றோ கூட சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நம்ம தள்ளப்படுவோம். அதனால் நாம் அந்த பயிற்சி செய்கிறதுல காமிக்கக்கூடிய அந்த ஒரு முனைப்பு, அந்த ஒரு ஊக்கம் இந்த வித்தையை கொடுத்து வாங்கின அந்த சத்தியத்திலையுமே கூட இருக்கணும். அது எல்லா நேரங்களிலும் காக்கப்படக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா மனசால் நினச்சாலும் கூட அங்கே மனதுக்கு விரோதமாகுது. அந்த மனமானது சக்தியாக சலித்து வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னாலும் நம்ம சத்தியத்துக்கு விரோதமாகத்தான் ஆகிறோம். வாக்கால் சப்திக்கும் போதும் கூட சத்தியத்துக்கு விரோதமாகத்தான் ஆகிறோம். நாம் ஜீவசக்தியான வாயுவாக இருக்கக்கூடிய கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவால் இந்த பார்க்கிறதோ கேட்கிறதோ அறிகிறதோ இப்படி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கூட அது சத்தியத்துக்கு விரோதமாகத்தான் போகுது. ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ளார இந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த கதியானது அபியாசத்துலேயும் இருக்கணும். அந்த ஏக கதின்னு சொல்லக்கூடிய அந்த சமீரனுங்கிற கதி நமக்குள்ளார எப்போ வருதோ அப்போ தான் இந்த 3 அவஸ்தைகளிலிருந்தும் நம்ம சத்தியத்துக்கு விரோதமாகாமல் இருக்க முடியும். சுபத்திராமா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்கிறதா இருந்தால் நீங்கள் மைக் ஆன் பண்ணலாமா? நமஸ்காரம். ஆத்ம அம்மா, நமஸ்காரம். ஆத்த நமஸ்காரங்கம்மா. இது நான் இந்த ஈயூர் ஆசிரமத்துல இந்த கார்த்திகையில எப்போ இந்த மைக்ல பாட்டு வைப்பாங்க, அதுல கேட்டிருக்கேன். நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ட்ரி கொடுக்கும்போது நீங்க ஒரு வாசகம் சொல்லுவீங்கல்ல, சாமி சொன்ன இது முதல் அத்தியாயத்துக்கு முன்னாடி. ஆமாங்கம்மா. உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி அப்படின்னு. அதாவது ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான பெரும் வியாதிகள். அந்த ஸ்நேகங்கிறதுக்கு அர்த்தம் நான் அன்புன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது கெட்ட வழக்கம்னு எப்படி வருது எனக்கு அது புரியல. அம்மா, இப்போ நாம சிநேகிக்கிறோம் அப்படிங்கிறது அது அன்பு மட்டும் இல்லை, எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதும் கூட தான். விருப்பம் அப்படின்னு சொன்னா இது எனக்கு வேணும்னு அர்த்தம். வெறுப்பு அப்படின்னு சொன்னா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா செயல்கள்லையுமே இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நம்ம வச்சுருப்போம். இது வேணும் அப்படிம்போம், இல்லைன்னா இது வேண்டாம்போம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்மளால் இருக்க முடியறதில்ல, இல்லைங்களா? ஏதோ ஒரு சைடு நம்ம நிற்போம். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ராகத்துவேசம்னு சொல்கிறாங்க. ராகம் அப்படின்னு சொன்னால் விருப்பு, வேணும் அப்படிங்கிறது. அப்புறம் வெறுப்பு அப்படிங்கன்னா அது துவேஷம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. இந்த வேணும் வேண்டாங்கிற இந்த நிலைமைகளில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் ஏதோ ஒன்று நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம். அந்த பந்தமானது அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம விருப்பப்படக்கூடிய விஷயங்களில் மட்டும் பந்தம்ங்கிறது இல்லை, நம்ம எதெல்லாம் வெறுக்கிறோமோ அதுவும் பந்தமாகுது. ஏன்னா அதுவும் நம்ம நினைவில் விட்டு போகிறது கிடையாது. இப்போ நமக்கு ஒரு பதிவு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று அது நம்மளுக்கு சந்தோஷப்படுத்தி இருக்கணும், இல்லைன்னா துக்கப்படுத்தி இருக்கணும் அந்த செயல். அப்போ தான் அது பதிவுக்குள்ளார வரும். ஒவ்வொரு நாளும் நிறையா செயல்களை நம்ம கவனிச்சுட்டு தான் வரோம். ஒவ்வொரு செயல்களையும் நம்ம அனுபவப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எல்லாமே பதிவாகிறது கிடையாது. நம்மளை பற்றி ஒருத்தவங்க நல்லா புகழ்ந்து பேசிட்டாங்க, நமக்கு ஒரு சந்தோஷமாகி போச்சுன்னா உடனே பதிவாயிருது. அவரை என்னை பார்த்து இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிடுறோம். அதை நினச்சி பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம், பெருமைப்பட்டுக்கிறோம். அப்போ அது பதிவுக்குள்ளே வந்துடுது. ஒருத்தர் நம்மளை ரொம்ப கேவலமாக திட்டாருன்னு சொன்னாலும் அதுவும் பதிவாயிருது. அவர் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, என்னை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லை, நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே அவர் மேலே ஒரு வெறுப்பையும் ஏற்படுத்திக்கிறோம். அப்போது நமக்கு துக்கமாக இருக்கக்கூடிய சங்கடத்தை தரக்கூடிய விஷயமும் கூட பதிவாயிருது. அப்போது வேணுங்கிறதும் வேண்டாங்கிறதும் சரி, அது ஏதாவது ஒரு செயல்கள் மேலே நம்ம வைக்கும் போதெல்லாம் பதிவுக்குள்ளே ஆகிட்டே தான் இருக்குது. அதைத்தான் சாமி வேண்டாங்கிறார். இந்த 2 விஷயங்களுமே நமக்கு வேண்டாம். எதையுமே விரும்பவும் செய்யாதீங்க, எதையும் வெறுக்கவும் செய்யாதீங்க. ஸோ இந்த 2க்கும் மத்தியில் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கறது தான். இந்த 2 விஷயமும் நமக்குள்ளார ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சாமி அதுக்கு ஒரு அசாதாரண வைத்தியர் வேணும்னு கேட்குறார். அந்த அசாதாரண வைத்தியர்னால தான் இந்த விருப்பு வெறுப்புங்கிற இந்த பெரும் வியாதியை சரி பண்ண முடியுங்கிறார்.
அந்த அசாதாரண வைத்தியருக்கு பேர் தான் சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதி. ஏன்னா தூங்கும்போது அந்த கதி ஓடிட்டு இருக்குது. அந்த கதி ஓடும்போது பாருங்க, நம்மனால எதையுமே யோசிக்கவே முடியாது. இது எனக்கு வேணும்னு சொல்ல முடியாது, வேண்டான்னு சொல்ல முடியாது, இல்லைங்களா? தூங்கும்போது என்ன நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாமல் தானே தூங்குறோம். ஆமா. அப்போ தூக்கத்தில் இருக்கக்கூடிய கதி எவ்விதமோ அது தூங்காத சமயத்துலேயும் வரணும்னு சாமி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த கதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம தூக்கம் இல்லாத இந்த நேரங்களில் கூட, தூங்காத நேரங்களில் கூட அந்த கதி உள்ளே ஓடுச்சுன்னு சொன்னால் நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாமல் தான் இருப்போம். இந்த விருப்பு ம். வெறுப்பை சாமி ஏன் பெரும் வியாதி அப்படின்னு சொல்கிறாருன்னா, நாம் செத்து போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாகுது. அந்த விருப்பு வெறுப்புனால மீண்டும் மீண்டும் பந்தங்கள் ஏற்பட்டு நம்ம ஜீவசக்தியான வாய் தீர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவை தீர்க்கறதுல இந்த பந்தமும் ஒரு காரணமாகுது. அந்த பந்தத்துக்கு இந்த விருப்பு வெறுப்பும் ஒரு காரணமாகுது. அதனால தான் அதை வியாதி அப்படின்னு சொல்கிறார். அது அப்போ நம்ம ஒரு ஃபேமிலியில இருக்கும்போ அங்க அன்பு இருந்துதானே ஆகணும். ஆமாம், இருந்து தான் ஆகணும். நாம் அதுக்கு தான் சாமி என்ன சொல்கிறாருன்னா, நமக்குள்ளார அந்த கதி அப்பியாசம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளால் இப்படி ஒருத்தர் மேலே அந்த பாசத்தை வைக்க முடியாது. ஒரு ஃபேமிலியில் இருக்கிற 4 பேர் மேலே மட்டும் அந்த பாசத்தை வைக்க முடியாது. அந்த அன்பு வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆயிரும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே நம்மளுடைய பிரதிபலிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாருமே நம்மளுடைய உயிர் தான். சிவானந்த பரமசருக்கென்று தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, இருப்பது ஒரே ஜீவனாகும்னு சாமி எதை வச்சு அவர் சொன்னார்? அவர் எல்லாருக்குள்ளாரையும் தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்ததுனால தானே சொல்ல முடிஞ்சது அவர்னால, இல்லைங்களா? அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும், அவருக்குன்னு ஒரு சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, அவருக்குன்னு நண்பர்கள் கூட்டம் இருந்திருக்கும். ஆனால் அவர் அவங்களெல்லாம் சொல்லாமல் எல்லாரையுமே ஒன்றா தானே அவர் பார்த்தாரு. ஸோ அந்த அன்பை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. அது எல்லா இடத்துலையுமே பரவி போகும்போது அவங்களால எல்லாரையுமே ஒன்றா தான் பார்க்க முடியும், ஒரே மாதிரி தான் நேசிக்க முடியும். ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளையும் எல்லா கிளைகளையும் அவங்க நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இலையையோ குறிப்பிட்ட கிளையையோ நேசிக்கிற நம்மளை மாதிரி சுருங்கின அந்த அன்போடு அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போது நம்மளுடைய அன்பு என்ன ஆகுன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே மட்டும் இருக்கிற ஸ்டேஜில் இப்போ இருக்குது. ஏன்னா நாம் நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கல, இதெல்லாம் நம்மளுடைய பிரதிபலிப்பு தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கல. ஒருவேளை நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் தெரிஞ்சு போச்சுன்னா இந்த அன்பு இப்படி சுக்கமாக இருக்காது, அது வெளியில் விரிஞ்சிடும். அப்படி விரிஞ்சவங்க தான் ஞானிகள், அவங்க தான் மகான்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்கள தான் அவதார புருஷர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஞானிகள்னு சொல்லி சொல்கிற இடத்துல அவங்க குடும்பத்தோடு இருக்க மாட்டாங்க, குடும்பத்துக்குன்னு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க குடும்பத்தை தனித்துவமாக கவனிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஜீசஸ் கிரைஸ்டனுடைய லைஃப்பில் கூட ஒரு சம்பவம் அந்த மாதிரி நடக்கும். அவர் ஒரு கலிலேயா அப்படின்னு ஒரு ஊரில் அவர் ஒரு திருமண வீட்டில் அவர் உட்காந்துட்ருப்பார். அப்போது வெளியிலேருந்து சீடர்கள் வந்து ரபி அப்படின்னா போதகரே அப்படின்னு அர்த்தம். ரபி, உங்களை பார்க்கறதுக்கு வந்து உங்கள் அம்மாவும் உங்களுடைய சகோதரனும் வந்திருக்கிறாங்க, வெளியில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்பார், யார் என்னுடைய அம்மாவும் சகோதரரும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரனும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அவருடைய பெத்த அம்மாவையோ கூட பிறந்த சகோதரனையோ அவர் சகோதரனாகவோ தாயாகவோ அவர் ஏற்றுக்கலை. ஆண்டவருடைய பேச்சை கேட்டு நடக்கிறவங்க எல்லாருமே எனக்கு சகோதரர் தான், எல்லாருமே எனக்கு தாய் தாங்கிற மனநிலைமைக்கு அவர் வந்துட்டார் அவர். ஸோ அந்த அன்பை அவர் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளார அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளார அவர் சுருக்கி வச்சுக்க விரும்பலை. அதை உலகம் முழுவதும் பரப்புறதுக்கு அவர் தயாராகிட்டார் அவர். ஸோ இப்படி தான் அந்த ஞானிகளினுடைய எண்ண ஓட்டங்கள்ங்கிறது இருக்கும். அவங்களுக்குன்னு குடும்பமோ தன்னுடைய சொந்த சுயமோ அவங்களுக்கு இருக்காது. அவங்க தன்னுடைய பிரதிபலிப்பை எல்லாத்தையுமே ஒரே ஜீவனாக பார்க்கக்கூடிய அந்த மனநிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. ஏன்னா உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாமளும் அந்த நிலைமைக்கு வந்து தான் ஆகணும். அதனால் நீங்கள் கேட்ட ஸ்நேகம் அப்படிங்கிறது இப்போ நாம் அறியாமையில் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார ஸ்நேகத்தை காமிச்சிட்ருக்குறோம். தான் யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளாலையும் குடும்பத்துக்குள்ளே ஸ்நேகத்தை காமிக்க முடியாது. குடும்பத்தையும் சேர்த்து மற்ற எல்லாரையுமே நேசிக்கக்கூடிய அந்த தாராள குணமானது நமக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும். நன்றிங்க. சந்தோஷங்கம்மா, சந்தோஷம். ஆத்த நமஸ்காரம். சரி.
சரிங்க. ஏன் முடிச்சிடலாங்க? முடிச்சிடலாங்க. ஓகேங்க. அப்போ நாம் அந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றி வைக்கிறதுக்கு எப்பவுமே மேலும் கீழும் அந்த சதா அபியாசத்தை மேற்கொண்டு நம்ம தூங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியை இந்த தூங்காத சமயத்துலேயும் வர்றதுக்கான வழிவகையை நம்ம செஞ்சு வச்சாகணும். அந்த சமீரன்கிற கதி எப்போ நமக்குள்ளார வருதோ அப்போ தான் நாம் இந்த மனசால் சிந்திக்கிறதாகட்டும், வாக்கால் அதாவது அகங்காரத்தால் சப்திக்கிறதாகட்டும், இல்லை ஜீவனாக கர்மமாக வாயுவாக அது வெளியில் சலிக்காமல் அதை தடுக்க முடியும். அப்போ தான் இந்த சத்திய வாசகத்தையும் நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சமீரன் வருவதற்கான முயற்சியை நம்ம எப்போவுமே எந்த வேலை செய்யும் போதும் தொடர்ந்து மேலும் கீழும் அபியாசம் செஞ்சு அதை பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஸோ நாளைக்கு வந்து நாம் 19வது அத்தியாயத்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா சக்தி பூஜையை பற்றின ஒரு விவரங்கள் வரும். அதை தொடர்ந்து நம்ம கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க.